நம்ம கஸ்டமர் அடிக்கடி கேட்குறாங்க, ஏன் நீங்க கேஷ் ஆன் டெலிவரி பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு. இந்த கேஷ் ஆன் டெலிவரியில ஒரு டிராபேக் இருக்கு. இப்போ நீங்க ஒரு ஆர்டர் பண்றீங்க, அந்த ஆர்டர் பண்ணி நான் கேஷ் ஆன் டெலிவரி உங்களுக்கு பொருளை அனுப்பிச்சு விட்றேன். நீங்க ஒரு வேலையா வெளியூர் போயிடுறீங்க, இல்லை பக்கத்துல ஏதோ ஒர்க்கு ஜாபுக்கு போயிடுறீங்க. அப்போ இங்க வந்து டெலிவரி பாய் ஃபோன் அடிக்கும் போகும்போது மேடம் பார்சல் வந்திருக்குன்னு சொல்றாங்க. அந்த டயத்துல என்ன பண்றாங்கன்னா, இல்ல நான் ஈவினிங் தான் வருவேன் அப்படின்னு. சரி மேடம் எங்கேயாச்சும் கொடுத்துருப்போம். இல்ல நீங்க நாளைக்கு கொண்டு வாங்கும் போது இல்ல மேடம் என்னால முடியாது, நான் இந்த ஏரியாவுக்கு ஒரு வாட்டி தான் வருவேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வல்கரா பேசுவாங்க. அப்பங்க நீங்க வேணா ரிட்டர்ன் போட்டுக்கணும்னு சொல்லி ஈஸியா சொல்லிடுறீங்க. அதுக்குள்ள எவ்வளவு உழைப்பு இருக்குன்னா, நான் இங்கேருந்து 22 கிலோமீட்டர் நாங்கள் ஒரு பார்சலை பேக் பண்ணி அனுப்பிச்சு, அங்கேருந்து ஷிப்பிங் சார்ஜ் போட்டு ஒரு கிலோவுக்கு 80 ரூபா ஷிப்பிங் போட்டு 2 கிலோவுக்கு 120 ரூபா, ஒரு கிலோ எடுத்தீங்கன்னா 2 கிலோ கணக்கு வரும். நான் அவ்வளோ போட்டு அதை நான் வண்டியில போய் கொண்டு கொடுத்துட்டு வந்து அடுத்த பார்சல் கொண்டு போகும்போது அங்கே பார்சல் பூரா ரிட்டர்ன் வந்து கிடக்கும். அதனால தான் வந்து இதோட உழைப்பு பெருசு, பெரிய ப்ராசஸ். ஆனால் நீங்கள் ஈஸியாக ரிட்டர்ன் போட்டு விட்டு சொல்லிடுறீங்க, அவங்களும் ரிட்டர்ன் போட்டு விட்டுறாங்க. இதனால வந்து பிஸ்னஸ் ஃபுல்லாக பாதிக்கும். அதனால தான் நாங்கள் கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்கறது இல்லை.